Hello to everyone. I am Mahashri. I am studying 7th standard A section. My school name is Loordanai Girls Higher Secondary School and I am also a student of Junior IAS Academy. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படினு சொல்றப்பயே உங்களுக்கு தெரியும் ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஸ்போக்கன் அப்படினாலே என்னது? பேசுறது. இங்கிலீஷ் அப்படின்றது பேச தான் வரும். அதனால ஸ்போக்கன் இங்கிலீஷ் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்போக்கன் இங்கிலீஷில் டே 1 என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் வேர்ப். சப்ஜெக்ட் அப்படின்னா பெயர்ச்சொல். பெயர்ச்சொல்னா என்னது? எனக்கு ஒரு நேம் இருக்குது, உங்களுக்கு ஒரு நேம் இருக்குது, நம்ம எல்லாத்துக்குமே ஒவ்வொரு நேம்ஸ் இருக்கும், அதுதான் சப்ஜெக்ட். அடுத்து வேர்ப். வேர்ப்னா என்னது? வினைச்சொல். வினைச்சொல்னா என்னது? நம்ம செய்யக்கூடிய செயல். அடுத்து சப்ஜெக்டில் ஒரு சப்ஜெக்டும் வேர்பும் சேர்ந்து வந்தால் சென்டென்ஸ், அதாவது வாக்கியம். இப்போ ஐ ப்ளே. ஐ அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட். வேர்பில் ப்ளே வரும். அப்போது ஐ ப்ளே அப்படின்றது சப்ஜெக்ட். சப்ஜெக்டும் வேர்பும் சேர்ந்து வந்திருக்கு. இப்போ சென்டென்ஸ். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர்பில் 2 டைப்ஸ் இருக்குது. 2 டைப்ஸ் என்னென்ன? ஆக்ஷன் வேர்ப், ஸ்டேட் வேர்ப். ஆக்ஷன் வேர்ப்னா நம்ம செய்யக்கூடிய செயல். இப்போ நான் சாப்பிட்றேன், தூங்குறேன், விளையாடுறேன், அது எல்லாமே ஒரு ஆக்ஷன் வேர்ப். அடுத்து ஸ்டேட் வேர்ப் அப்படின்னா பி வேர்ப் அப்படின்னு அர்த்தம். ஸ்டேட் வேர்ப்னா என்னது? பி வேர்ப் அப்படின்னு அர்த்தம். பி அப்படின்னா இரு அப்படின்ற மீனிங். இப்போது நான் கோவமாக இருக்கேன் அப்படின்னு இருக்கப்ப நீங்கள் யாராவது என்கிட்ட பி காம், அமைதியாக இரு அப்படின்னு சொல்லுவீங்க. இதுவே நான் ரொம்ப சோகமாக இருந்தேன்னா பி ஹாப்பி. இதுவே நான் ரொம்ப வீக்காக இருந்தேன் அப்படின்னா பி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, நம்ம இருக்கக்கூடிய நிலை. அதுக்கப்புறம் ஹீ இஸ் அ டாக்டர். அவன் ஒரு டாக்டர். அவன் எந்த நிலையில் இருக்கான் அப்படின்றதும் சொல்லும். ஐ எம் அ ஸ்டூடெண்ட். நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், அதுவும் ஒரு நிலை தானே. அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பி வேர்ப்ஸில் 3 டைப்ஸ் இருக்குது. பி வேர்ப்ஸில் 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், ஃப்யூச்சர் ஃபார்ம். ப்ரெசன்ட் ஃபார்ம் அப்படின்னா என்னது? நிகழ்காலம். இப்போ நடந்துக்கிட்டு இருக்க விஷயத்த நிகழ்காலம், அதான் என்னது? ப்ரெசன்ட் ஃபார்ம். இப்போது ப்ரெசன்ட் ஃபார்மில் 3 இதை யூஸ் பண்ணுவோம். ஆம், இஸ், ஆர். அது 3 தான் யூஸ் பண்ணுவோம். ஆம் அப்படின்னா இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்னது? ஐ. இங்கிலீஷில் ஐ. அடுத்து இஸ் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்னா ஹீ, ஷீ, இட். இருக்கிறான், இருக்கிறாள், இருக்கிறது, இது 3த்துக்கும் யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஆர். ஆர் குரூப் ஆஃப் மெம்பர்ஸை குறிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. தே, வி, யூ. தேயும் வியும் குரூப் ஆஃப் மெம்பர்ஸை குறிக்குது. யூ அப்படின்னா நீன்ற மீனிங். அப்போ என்ன வரும்? இருக்கிறார்கள், குரூப் ஆஃப் மெம்பர்ஸை குறிக்குது. அடுத்து பாஸ் ஃபார்ம். பாஸ் ஃபார்மில் என்ன அப்படின்னா வாஸ், வேர் 2 யூஸ் பண்ணுவோம். வாஸ் அப்படின்னா என்னது? ஐ, ஹீ, ஷீ, இட், அப்புறம் நேம்ஸ். இதெல்லாம் வாஸ் வர்றப்ப யூஸ் பண்ணுவோம். அடுத்து வேர் வர்றப்ப என்னென்ன யூஸ் பண்ணுவோம்னா யூ, வி, தே, அதான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஃப்யூச்சர் ஃபார்ம், எதிர்காலம். இதில் ஒன்று தான் யூஸ் பண்ணுவோம். வில் பி. ஐ, வி, ஷீ, ஹீ எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது வில் பி ஃப்யூச்சரில். இப்போது ப்ரெசன்ட் ஃபார்முக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ஐ ஆம் அ டீச்சர். ஐ ஆம் அ டீச்சர் தானே சொல்கிறேன். ஐ வந்திருக்கனால என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்? ஆம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹீ இஸ் அ டாக்டர். ஹீனா வந்திருக்கு, அப்போ இஸ் சேர்க்கணுமா? ஹீ இஸ் அ டாக்டர். அடுத்து பாஸ் ஃபார்முக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ஐ வாஸ் அட் ஹோம். ஐ வந்திருக்கு, அப்போ என்ன போடணும்? வாஸ் போடணும். நான் வீட்டில் இருந்தேன் அப்படின்ற மீனிங். அடுத்து ஹீ வாஸ் அட் ஹோம். அவன் வீட்டில் இருந்தான். அடுத்து தே வேர் அட் ஹோம். வேர்னா என்னது? குரூப் ஆஃப் மெம்பர்ஸை குறிக்க யூஸ் ஆகுது. அப்படின்னா என்ன வரும்? தே வேர் அட் ஹோம். அடுத்து ஃப்யூச்சர் ஃபார்ம். ஃப்யூச்சர் ஃபார்ம் என்ன வந்தால் என்ன யூஸ் பண்ணணும்? வில் பி. வில் பி யூஸ் பண்ணணுமா? ஐ வில் பி ஹாப்பி. நான் சந்தோஷமாக இருப்பேன். ஐ வில் பி சேட். நான் சோகமாக இருப்பேன். அதுதான். இப்போது சில கொஷின்ஸ் உங்ககிட்ட கேட்குறேன், அதுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க அதான் பார்க்க போகிறோம். இப்போது வேர் ஆர் யூ? நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்டால் ஐ ஆம் அட் ஹோம். ஐ ஆம் அட் ஹோம். ஐ வந்திருக்கு, அப்போ என்ன சேர்க்குறோம்? ஆம். ஐ ஆம் அட் ஹோம். நான் வீட்டில் இருக்கேன். ஆர் யூ ஹாப்பி? நீ சந்தோஷமாக இருக்கியா? எஸ் அப்படின்னு சொல்லலாம். எஸ், ஐ ஆம் ஹாப்பி. ஐ ஆம் ஹாப்பி. அடுத்து
கையில் வச்சுருக்கேன். இப்போ இதை பார்த்து யாராவது வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்குறாங்கன்னா திஸ் இஸ் அ நோட், திஸ் இஸ் அ நோட் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ அடுத்து ஹவ் ஆர் யூ, இது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆன்சர். ஹவ் ஆர் யூன்னு சொல்கிறப்ப ஐ எம் ஃபைன். அட்வான்ஸ் இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஐ எம் குட். அடுத்து இப்போ நான் தமிழில் கொஷின்ஸ் கேட்குறேன், நீங்கள் தான் ஆன்சர் சொல்ல போகிறீங்க. என்னென்னா நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அதுக்கும் நான் சந்தோஷமாக இருந்தேன், அதுக்கும் நான் சந்தோஷமாக இருப்பேன். இது மூணுமே ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர் பேஸ் பண்ணி தான் இருக்குது. மூணுத்துக்கும் என்ன ஆன்சர் வரும்னு நீங்களே கண்டுபிடிங்க. சரி.